வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறில் இருந்து. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சோபக்கிருது வருடம் தை மாதம். தை மாதத்தில் இது 12ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூசம் காலை 10:32 வரை, அதன் பின் ஆயில்யம், திதி தேய்பிறை பிரதமை, யோகம் நன்றாக இல்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷங்கள்: இன்று குடியரசு தினம், வாஸ்து நாள், வாஸ்து நேரம், வாஸ்துக்கான நல்ல நேரம் காலை 10:06 முதல் 10:42 வரை. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 6 முதல் 9 வரை, காலை 10 முதல் 10:30 வரை, மதியம் 1 முதல் 3 வரை, இரவு 8 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் செவ்வாய் புதன் சுக்கிரன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு நலமான நாள், வளமான நாள், சுகமான நாள். எடுத்த காரியங்கள் அனைத்தும் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் சொல் ஆற்றல் இன்றைக்கி நல்லாயிருக்கும். சொல்லால் வெல்வீர்கள். அதனால் நல்ல பேச்சாற்றல் இருக்கக்கூடிய ஒரு நாள். எல்லா விஷயமும் உங்களுக்கு இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு தம்பி தங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய உடன்பிறப்புகள், அதில் இளைய சகோதரர்கள் மூலம் இன்றைக்கி நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். சில பேர் உதவுவார்கள். அது யார் அப்படின்னா அவங்களுடைய தம்பி தங்கைகளே. அவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். சிறு பிரயாணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். அதனாலும் நன்மை ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். குடும்பத்தோடு சில பேர் சுற்றுலா சென்று வருவார்கள். குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. கடகராசிக்காரர்களுக்கு வேலை சுமை, வேலை பளு, அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. கொஞ்சம் உங்களுடைய உடலிலும் நலத்திலும் கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகள் சிலருக்கு ஏற்படும். உடல் நலம் தேவை. உடல் உபாதைகள் சிலருக்கு ஏற்படும். நேரத்துக்கு சாப்பிடணும். சில பேருக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு வேலை இருக்கும். கொஞ்சம் மத்தியம பலனுக்குரிய நாள் இது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பின்னடைவை தரும். 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தபோதும் ஏனைய கிரகங்கள் நல்ல வலுவான இடத்தில் அமர்ந்திருக்காங்க. ராசிக்கு 2, 11 சொல்லக்கூடிய இடமான புதனுக்குரிய வீடு. அந்த புதன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறார். அதனால் நல்ல யோகமான நேரம் இது. தன லாபங்கள் அதிகரிக்கும். செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் இரட்டிப்பு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நேரம். புதிய தொழில் தொடங்க சிலருக்கு எண்ணம் ஏற்படும். அந்த எண்ணம் ஈடேறும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் அவர் சுட்சத்திரமாக அமர்ந்து வலுவாக அமர்ந்திருக்கார். அதனால் லாபங்கள் அதிகரிக்கும். லாபம் என்றால் பொருளாதார ரீதியாக வரக்கூடிய பணம் என்பது ஒரு வித லாபம்.
சில பேர் மக்களை சம்பாதிப்பாங்க, தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி உங்களுக்கு சில நட்புகள் கிடைக்கும், அது ஒரு லாபம். யாருக்கு எது தேவையோ அது கிடைத்தா அது ஒரு லாபம். அது மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு எது விருப்பமோ அந்த விருப்பமான விஷயங்கள் கைக்கு கிடைக்கும், அது உங்களுக்கு லாபம். சில பேருக்கு நண்பர்கள் கிடைப்பாங்க, குரு கிடைப்பாங்க. இந்த மாதிரி விருப்பப்பட்ட விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கார். 10ஆம் இடத்தில் சந்திரன் இருந்து இன்றைக்கி உங்களுக்கு நன்மையான விஷயத்தை செய்துட்ருக்கார். நேற்றையும் 10ஆம் இடத்தில் தான் இருந்தார், இன்றைக்கும் 10ஆம் இடத்தில் தான் இருக்கார். நேற்று பௌர்ணமி நிலவு, இன்றைக்கி பிரதமை தேய்பிறை ஆரம்பமாகிறது. அப்போது 10ஆம் இடத்தில் தேய்பிறை சந்திரனாக வரும்போது அது வேறு வித பலனை செய்யும். அப்போ தொழில் முயற்சிகள் வெற்றி அடையும். தொழில் ஏற்கனவே நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அந்த தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். 7ஆம் இடத்தில் தொடர்ந்து குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் உள்ளமும் தைரியமாக தெம்பாக இருக்கும். இது ஒரு விசேஷ நற்பலனுக்குரிய நாள், நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் பலமாக அமர்ந்திருக்கார். 10ஆம் வீட்டிற்கு உரிய கிரகம் சூரியன். அவர் சந்திரனுக்கு 7ஆம் இடத்திலிருந்து சந்திரனை பார்க்கக்கூடிய ஒரு நிலை, சந்திரன் சூரியனை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. 9, 10 கூடியவர்கள் சம்பந்தம், தர்ம கர்மாதிபதி யோகம், மிகப்பெரிய யோகம் இது. இது ஏற்படும் போது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில பேர் ஈடுபடுவாங்க. அவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல நேரம். இது சில பேருக்கு உதவுவார்கள், சில பேர் உதவி செய்வதே தெரியாது. ஆனால் அவர்களுக்கு புண்ணியம் சேரும். நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், தெய்வீக விஷயங்கள், சில உபகாரங்கள் சில பேருக்கு செய்வீங்க. அதனால் புண்ணியங்கள் ஏற்படும், உங்களுக்கும் பணம் லாபமும் கிடைக்கும். அது போன்ற ஒரு நாள் இது, நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பணம் கொடுக்கல் வாங்கல் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் உடைமைகளை சில பேர் கைமறதியாக எங்கேயாவது வச்சுட்டு வந்துடுவாங்க, அதனால் கவனமாக இருக்கணும். மறதிகள் ஏற்படும், சில பேருக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்களும் ஏற்படும். அதிக எச்சரிக்கைக்குரிய நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு 7க்குடைய கிரகம் 7ஆம் இடத்தில் இருப்பதால் புகழ் கிடைக்கும். உங்களுடைய அந்தஸ்து உயரும், கௌரவம் உயரும், புதிய நட்புகள் கிடைக்கும், நல்ல நட்புகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பும் அவர்களின் சில நல்ல விஷயங்களும் உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில், சரியான நேரத்தில் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைப்பதே பெரிய விஷயம் இல்லையா? இப்போ ஒரு விஐபியோட ஒரு நமக்கு கான்டாக்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா போகிற இடத்துல வர இடத்துலலாம் காட்டலாம். அந்த மாதிரியான ஒரு சில நட்புகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி. அதுவும் குடும்பத்துக்கு செலவு பண்ணுவீங்க, உங்கள் வீட்டுக்கு செலவு பண்ணுவீங்க, உங்கள் வீட்டார்களுக்கு செலவு பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு நாள் இன்றைக்கி. அது எல்லாமே சுப செலவு, நல்ல செலவாக இருக்கும். குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வருவீர்கள். அவர்களுக்கான ஒரு பெரிய தொகை செலவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது மகிழ்ச்சியான செலவுகளாக இருக்கும். இந்த நாள் மகிழ்ச்சியான நாள். மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி உடல் உபாதைகள் ஏற்படலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. மருத்துவ செலவுகள் சில பேருக்கு ஏற்படும். உடல் நலத்தில் கவனம் தேவை. சில பேர் பிள்ளைகளுக்காக சில மருத்துவ செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களுக்கான செலவுகளும் செய்வாங்க சில பேர். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி அதிக கவனமாக இருக்கணும். வயிறு, இடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வலி நீங்கும். எலும்பு தேய்மானம், எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதற்கான டாக்டரை பார்க்குறது, இல்லைனா கண் டாக்டரை பார்க்குறது, ஐ டெஸ்ட் பண்ணுறது. சில பேர் டென்டிஸ்ட் பார்ப்பாங்க. இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயமோ இல்லை கண் சம்பந்தப்பட்ட விஷயமோ ஏற்படலாம். கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருப்பது நலம். இருந்தபோதும் உங்களுடைய அன்றாட பணிகளில் எந்த தடை தாமதமும் இல்லை. இந்த நாள் மத்தியம பலனுக்குரிய நாள்.